ஹாய் ஹலோ அண்ட் வெல்கம் டு மை யூடியூப் சேனல். இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, நான் இதுக்கு முன்னாடி இந்த கூடை சின்ன கூடை இதெல்லாம் காமிச்சிருந்தேன். அதில் வந்து ஒரு முயல் டிசைன் ஒன்று போட்டிருப்பேன். அந்த டிசைன் தான் இன்றைக்கி எப்படி போடலாங்கிறத பார்க்கலாம். இது வந்து 32வது டிசைன். இது வரைக்கும் நான் 31 டிசைன் வந்து சொல்லி கொடுத்துருக்கேன். அதை வந்து இந்த மாதிரி கிராஃப்ட் நோட்டில் போட்டு வச்சுக்கோங்க. நான் இன்னும் அடுத்தடுத்து சொல்லி கொடுக்குற டிசைனையும் கிராஃப்ட் நோட்டில் போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம கூடையில் எண்ணி போடுறதுக்கு சரியாக இருக்கும். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. ஒரு 3 கட்டம் போட்டுக்கோங்க. 3 கட்டம் போட்டு ஊடால 2 கட்டத்தை விட்டுருங்க. விட்டுட்டு அடுத்து 3 கீழே வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு 1, இதுக்கு முந்தின கட்டத்துலேருந்து ஆரம்பிக்கணும். 1 2 3 4. இங்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா அடுத்து ஊடால ஒரு கட்டை விட்டுட்டு 1 2 3 4 5 கட்டம் போட்டுக்கோங்க. இங்கிட்டு இதில் இதே 4 கட்டம். இங்கே வந்து 1 2 3 4 கட்டம். இதில் இந்த 3, அதுக்கடுத்து ஒரு கட்டம் மட்டும் விட்டுட்டு இந்த 4 கட்டம் போட்டுக்கோங்க. அடுத்து இந்த 3, இங்கிட்டு 1 விட்டுட்டு இருக்க அந்த 3 கட்டமும் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த கட்டத்தை விட்டுட்டு 1 2 3 4 5 கட்டம். அடுத்து இதுக்கு முந்தின கட்டத்துலேருந்து ஆரம்பித்து இதுக்கு அடுத்து 2 கட்டம் சேர்த்து போட்டுக்கணும். அடுத்து இதுக்கு முன்னாடி 1 ஆரம்பித்து 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15. அதாவது 6 கட்டம் எக்ஸ்ட்ரா வரும் இதில். அதுக்கடுத்து இதுக்கு முந்தின கட்டத்தில் 1 2 3 4வது கட்டத்தில் வந்து கண் வரும். அதுக்கடுத்து ஃபுல்லாக போட்டுருங்க. இருக்கிற கட்டம் அந்த கடைசி வரைக்கும் முடிச்சிருக்கோம்ல, அது வரைக்கும் போட்டு அதுக்கடுத்து ஒரு 2 கட்டம் சேர்த்து போட்டுக்கணும் இந்த லைனுக்கு. அதுக்கடுத்து இதுக்கு முந்தின கட்டத்துலேருந்து ஆரம்பிங்க. அதாவது 1 2 3 4 5 6. இதில் வந்து கட்டத்துலேருந்து ஆரம்பிங்க. இதுக்கு முந்தின கட்டத்துலேருந்து 1 2 3 4 5 6 7 கட்டம். 8 9 10 11 12 13 கட்டம் போட்டுட்டு ஊடால ஒரு கட்டம் விட்டுட்டு அடுத்து வந்து 1 2 3 4 5 6 கட்டம் போட்டுக்கோங்க. அடுத்து கீழே இதுக்கு முந்தினதுலேருந்து ஆரம்பிங்க. அதே மாதிரி தான் 13 கட்டம் போட்டுட்டு 4 5 6 7 8 9 10 11 12 13 கட்டம் போட்டுட்டு இந்த ஊடால ஒரு கட்டத்தை விட்டுட்டு அதுக்கடுத்து வந்து இங்கிட்ட 7 கட்டம் வரும். 1 2 3 4 5 6 7 8 கட்டம். இதுக்கு அடுத்து ஒரு கட்டம் சேர்த்துக்கோங்க. இந்த லைன் வந்து இங்கேருந்தே ஆரம்பிங்க. நம்ம போட்ட இடத்துலேருந்தே ஆரம்பித்து 12 கட்டம் போட்டுக்கோங்க. இப்போ 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 போட்டுட்டு ஒரு கட்டத்தை விட்டுட்டு அதுக்கடுத்து 1 2 3 4 5 6 7 8 9 10 கட்டை இங்கிட்டு போட்டுக்கோங்க. அடுத்து கீழே வந்து இந்த ஒரு கட்டத்தை விட்டுட்டு 1 2 3 4
5 6 7 8 9 10 11 இது வரைக்கும் முடிச்சுட்டு அந்த ஒரு கட்டத்தை விட்டுட்டு அதுக்கடுத்து வந்து அங்கிட்டு இருக்கிற கட்டம் எல்லாம் போட்டுக்கோங்க. அடுத்த லைன் வந்து முதல் 4 கட்டம் விட்டுருங்க. 1 2 3 4 விட்டுட்டு இங்கே வந்து 1 2 3 4 5 6 7 போட்டு இந்த ஒரு கட்டத்தை விட்டுட்டு அடுத்து இருக்கிற கட்டம் எல்லாம் ஃபுல்லாக போட்டுருங்க. அடுத்து கீழே வந்து அதே தான் 7 கட்டம் போட்டுக்கோங்க. ஒரு கட்டத்தை விட்டுட்டு ஒரு கட்டம் இல்லை 2 கட்டம் 1 2 விட்டுட்டு அடுத்து 1 2 3 4 5 6 7 8 கட்டம் போட்டு இந்த ஒரு கட்டம் கடைசி இருக்கிறத விட்டுட்டு அதுக்கடுத்து ஒரு கட்டம். அடுத்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு கட்டத்தை இருக்கிற ஒரு கட்டத்தை விட்டுட்டு 1 2 3 4 5 6 7 8 கட்டம் போட்டுட்டு ஊடால ஒரு கட்டம் விட்டுட்டு 1 2 3 4 5 6 கட்டம் போட்டு 1 2 3 4 5 6 7 அடுத்து ஒரு கட்டம் விட்டுட்டு 1 2 இதுக்கடுத்து இதுக்கு முந்தின கட்டம் 2 கட்டம் சேர்த்து போட்டுக்கோங்க. போட்டுட்டு மொத்தம் 5 கட்டம் போட்டுட்டு ஊடால 1 2 3 4 விட்டுருங்க. விட்டுட்டு 1 2 3 4 5 6 7 8 9 கட்டம் போட்டு இந்த ஒன்றை விட்டுட்டு இந்த 2 கட்டம் சேர்த்து போட்டுக்கோங்க. அதுக்கடுத்து இதுக்கு முந்தின கட்டம் 2 கட்டம் சேர்த்து போடணும். 1 2 போட்டு அடுத்து இருக்கிறது எந்த கட்டமும் விடாமல் ஃபுல்லாக போடணும். அப்போ 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 21 22 கட்டம். அதாவது ஒரு கட்டத்துக்கு முன்னாடி நிப்பாட்டிடணும். 22 கட்டம். அடுத்து இதுக்கு முந்தின கட்டம் 1 சேர்த்து போடணும். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 21 22 இங்கிட்ட ஒரு கட்டத்தை விட்டுட்டு இங்கே ஒரு கட்டம் சேர்த்து போடணும். 22 கட்டம். இதுதான் இந்த ஊடால இந்த கேப் விட்டது இடம்லாம் வந்து நம்ம கூடையோட இது வந்து என்ன கலரில் போடுறோமோ அந்த கலர் வயரெல்லாம் இங்கே வரும். இந்த மாதிரி இது போட்டுக்கோங்க. அடுத்து பார்த்திங்கன்னா பக்கத்தில் அடுத்து கீழே கடைசியாக 1 2 3 இது போட்டுக்கோங்க. அடுத்து ஊடால வந்து 9 கட்டம் விட்டுக்கோங்க. 1 2 3 4 5 6 7 8 9 விட்டுட்டு 1 2 3 இதோட முடிக்கணும். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இப்போ இந்த கட்டத்துக்கு வந்து 3 கட்டத்துக்கு முன்னாடி 1 2 3 கட்டத்துக்கு முன்னாடி 1 2 3 4 5 கட்டம் போடணும். அதுக்கடுத்து மேலே அதே 5 தான். அடுத்து மேலே 7 கட்டம் வரும். அதாவது ஒரு கட்டம் இங்கிட்டு சேர்த்து போடணும். 3 4 5 6 7 அடுத்தும் இங்கிட்ட ஒரு கட்டம் அங்கிட்ட ஒரு கட்டம் சேர்த்து போடணும். 1 2 3 4 5 6 7 8 9 கட்டம். அடுத்து இந்த கட்டத்தை விட்டுட்டு அதுக்கு அடுத்த கட்டத்துக்கு நேராக மேலே 1 அடுத்து ஊடால 2 கட்டம் விட்டுட்டு அடுத்து இருக்கிற கட்டத்துக்கு மேலே 1 அடுத்து 2 விட்டுட்டு 1 அடுத்து மேலே இந்த கட்டத்துக்கு மேலே 1
அடுத்து ஒரு கட்டம் விட்டுட்டு 1, அடுத்து 1 விட்டுட்டு 1, அடுத்து 1 விட்டுட்டு 1, அடுத்து இதே கட்டத்தில் 1, 2 கட்டம் விட்டுட்டு 1, அடுத்து 2 விட்டுட்டு 1, அடுத்து மேலே இதுக்கு முந்தின கட்டத்தில் 1 கூடால 3 கட்டம் விடணும். 1 2 3 விட்டுட்டு இங்கே 1, அடுத்து மேலே இதுக்கு முந்தின கட்டத்தில் 1 கூடால ஒரு கட்டம் விடணும். விட்டுட்டு இங்கே 1, அடுத்து சென்டரில் 1 வரும். இந்த முயலோடு சேர்த்து வச்சுக்கோங்க. இதுதான் இந்த டிசைன், முயல் டிசைனு. இது வந்து போட்டு வச்சுக்கோங்க. இது வந்து 32வது டிசைனு. இந்த மாதிரி டிசைன்லாம் இன்னும் நிறையா இருக்குது. நான் உங்களுக்கு அடுத்தடுத்து சொல்லித்தரேன். இது வரைக்கும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போட்ட இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோலாம் உங்களுக்கு வந்து அடுத்தடுத்து வரும். எங்கள் சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என்ன ஒரு டவுட்னாலும் வாட்ஸ்அப் மூலமாக கேளுங்க. தேங்க்யூ.